லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்போ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு இதுதான் பொரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த டைம் வந்துட்டு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. அது குடல், அப்புறம் காடை, முயல், வாத்து, சிக்கன், மீன் குழம்பு, மீன் கறி. ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பாட். நான் உங்கள் டிஎன் ரவி. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா அகைன் நம்ம பிஜு டோடி ஷாப் தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு 2 months முன்னாடி வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சேனல் டிஎன் திருப்பி நம்ம பிஜு டோடி ஷாப் தான் வந்திருக்கோம். சரி வாங்க, இன்னைக்கு என்னென்ன சைடிஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், உள்ள போய் பார்ப்போம். கிச்சனில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி மெனுவை கேட்கலாம் வாங்க. லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்போ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு இதுதான் பொரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த டைம் வந்துட்டு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குது நம்ம கடை சைட் டிஷ்? பீஃபு, கறி, ஆட்டு மூளை, ஆட்டு தலைக்கறி, ஆட்டு குடல், அப்புறம் காடை, முயல், வாத்து, சிக்கன், மீன் குழம்பு, மீன் கறி, சிக்கன் ரோஸ்ட், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் சில்லி, அப்புறமா பிரான், அப்புறமா கனவா, மீன் குழம்பு இருக்குது. இத்தனையுமே நம்ம கடைக்கு லொகேஷன் கரெக்டா எந்த இடத்துல இருக்குங்க? இது வந்து பள்ளிமுக்கு, கன்னிமாரி பள்ளிமுக்கு. ஓகேடா, தேங்க்யூ. ஓகே கைஸ், கன்னிமாரா பள்ளிமுக்கு, அதாவது மீனாட்சிபுரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 9 to 10 kilometers லொக்கேட் ஆயிருக்கு. பார்த்துட்டிங்கன்னா எண்ண முடியாத அளவுக்கு நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு நிறையா இருக்குங்காட்டிக்கு நம்மளால் சரியாக எண்ணிக்கை கூட சொல்ல முடியல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏகப்பட்ட சைடிஸ் வெரைட்டிஸ் இருந்திருக்கும். ஓகே வாங்க, நம்ம இன்னைக்கு என்னென்ன சைடிஸ் எல்லாம் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கே தெரியல, பார்ப்போம் வாங்க. ஓகேட்டா, எடுத்துனுமே பார்த்துட்டிங்கன்னா கல்லுல இருந்து வந்துருச்சு. அவர் கூப்பிடாரு பாரு. நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் இருக்கும் இப்போ? இந்த ஐட்டம்லாம் இருக்கு. கப்பை இருக்கு. என்ன ஆர்டர் போடுற சாப்பிடுங்க? பீஃப் ஒன்று, முயல் ஒன்று, மீன் பீஃப் 2, முயல் 1. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பீஃப் வந்துருச்சு. இது 2 பீஃப். இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா முயல் கறிங்க ஸ்குவாட். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டோடி ஷாப், இந்த நென்மணி டோடி ஷாப், அங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காந்தாரிக்கல், முந்திரிக்கல், அதுக்கப்புறம் பனங்கல், தெனங்கல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு தெனங்கல், பனங்கல் 2 மட்டும்தாங்க ஸ்குவாட் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு சைடிஸ் 25+ வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குதுங்க. ஸோ ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம். இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பசங்க 2 பீஃபு, ஒரு முயல், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கப்பக்கிழங்கு ஒன்று சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு கேரளா வந்தாலே கப்பக்கிழங்கு சாப்பிடாம போகக்கூடாது, அதனால் கப்பக்கிழங்கு சொல்லியிருக்குங்க ஸ்குவாட். ஓகே, அடுத்ததாக கப்பக்கிழங்கு சொல்லியிருந்தோம். கப்பக்கிழங்கு வந்துருச்சு. கப்பக்கிழங்கு ப்ளஸ் வந்துட்டு மீன் குழம்பு, கப்பக்கிழங்குங்க பயங்கர காம்பினேஷனா இருக்கும். கார சட்னி. ஓகேட்டா, நம்மளை பற்றி என்ன சொல்றது தெரியுமா? நம்ம அவரை விட அழகாச்சா, அதுதான் அவங்க பிரச்சனை. நம்ம இப்ப பனங்கள்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். அந்த புளிப்பு அந்த இதெல்லாம் கம்மியா தான் இருக்குது. கப்பக்கிழங்கு பிளஸ் வந்துட்டு மீன் ஒரு அடிபொலியான காம்பினேஷன். வேற மாதிரி இருக்கு. மஸ்ட் ட்ரை. அதெல்லாம் சாப்பிடுறீங்களோ இல்லையோ? தாவி பார்த்திருப்பீங்க. அடுத்து வந்துட்டு வாய்க்குள்ள தாவி பாக்குறீங்களா? இதுதான் முயல். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா முயல் கறி சாப்பிட போறோம்.
அப்படியே ஜூஸியான ஒரு சிக்கனே வந்து அந்த நாட்டுக்கோழி சாப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்துட்டு மேற்கறி தான் அந்த டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க, நல்லா ஹார்டா வேற மாதிரி இருக்குங்க. ஓகே ஸ்குவாட், அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா ப்ரான் வந்திருக்குங்க. ப்ரான் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண போறோம். இப்போ வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா ப்ரான் சாப்பிட போறோங்க. கொஞ்சம் இருக்கும். அல்டிமேட் ப்ரானோட டேஸ்ட் பயங்கரமா இருக்குங்க, பயங்கரம். ஓகே ஸ்குவாட், அடுத்த சில்லியும் இன்னொரு கப்பக்கிழங்கும் வந்துருச்சு. இதே மாதிரி 2 கொடுத்துருங்க. மீன் குழம்பு அடுத்தா வந்துட்டு சில்லிங்க, சிக்கன் சில்லி ட்ரை பண்ண போறோம். செம சூடா இருக்கு. இங்கே வச்சிருங்க. இது குழம்பு ஒன்று சட்னி. என்ன சட்னி? மசாலா வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்குங்க. இல்ல அங்க அவங்க வைக்கிற கரெக்டா இருக்கு, இங்க நம்ம சாப்பிடுறது சூப்பரா இருக்குங்க ஸ்குவாட். சிக்கன் சில்லி சொல்லவே வேணாம், பயங்கரங்க. எல்லாமே நல்லா இருக்கு, எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. ஓகே ஸ்குவாட், அடுத்தது ஆப்பம் ஆர்டர் போட்டிருந்தோம். ஆப்பமும் வந்துருச்சு. ஆப்பத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஆப்பத்து மேல மீன் குழம்பு ஊற்றி லைட்டாக ஒரு பைட்டு. என்னாச்சு? என்ன போய் பிக்கவே முடியல. என்ன வேணும்? ஒரு பீஸ் மீன் குழம்போட ஆப்பத்தை வச்சு அடிக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. டேஸ்ட் வைஸ் ஆவரேஜாக இருக்கு, பட் ஆனால் மற்றபடி இந்த சில்லி ப்ரான் அளவுக்கு வரல. அது பயங்கரமாக இருக்கு. கப்பல் மீன் குழம்பு நல்லா இருக்குங்க, என்ன சொன்னாலும் அதை மட்டும் விட மாட்டேன். ஸோ ஓவராலாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சைடிஷு ப்ளஸ் வந்துட்டு அந்த கல் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு கல் குடிக்கிறதுக்கு வந்ததை விட சைடிஷ் சாப்பிட்ணுன்னே நான் கிளம்பி வந்திருக்குங்க. ஏன்னா இங்கே இருக்க வெரைட்டிஸ் ஆஃப் சைடிஷை கேட்கும்போது சாப்பிட்டே இருக்கலாம்னு தோணுது, அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்க ஸ்குவாட். ஆட்டு மூளைங்க. ஓகே ஸ்குவாட், ஆட்டு மூளை வந்திருக்கு. ஆட்டு மூளை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஆட்டு மூளை ட்ரை பண்ண போகிறோம். தரமா இருக்கு. தேங்காய் எண்ணெயில் இது பண்ணதாட்டா நல்லா இருக்கு. முட்டை போடணும். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா இதில் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆட்டு மூளை. பக்கா டேஸ்ட்டு இதுக்கு. அடுத்தது வந்துட்டு மீன் போட்டிருந்தோம், ஜிலேபி மீன், அதுவும் வந்துருச்சு. ஜிலேபி மீன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண போகிறேங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஜிலேபி மீன் வாங்கி வச்சுங்க. பார்த்துட்டிங்கன்னா ஜிலேபி மீன் மேலே லெமனை புழிஞ்சு போகிறோம். லெமனை புழிஞ்சு விட்டு பிச்சு வச்சு மீன் எடுத்து ஒரு பைட் அடிச்சா ஹெவனுங்க, பயங்கரமா இருக்கு. அவள் ஜிலேபி மீன் வந்து முள்ளு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் முள்ளெல்லாம் அவ்வளோக்கா இல்லை, நல்லாவே இருக்குங்க. ஓகே ஸ்குவாட், நம்ம இப்போ பிஜு டூட்டி ஷாப்லேருந்து கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த லொகேஷன் நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்ல பின் பண்ணுறேன், மறக்காம எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. சைடிஸ் வேற லெவலில் இருந்துச்சுங்க ஸ்குவாட். ஓகே, இன்னொரு அனதர் வீடியோ மீட் பண்ணலாம். சேர்ஸ் கைஸ்.